வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிரண் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு இஸ்ரேல், ஈரானோட வாரோட அடுத்த அப்டேட்ஸ் பார்க்கலாம். டே பை டே வந்து 2 பேருக்கான எஸ்கலேஷன் வந்து அதிகமா இருக்கு. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சு பார்க்காத அளவுக்கு வந்து இஸ்ரேலுக்கு வந்து பெரிய டேமேஜ் வந்து ஈரான் குடுத்துருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா வந்த லாஸ்ட் நைட்ல நடந்த ஃபைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஈரான் வந்து கிளஸ்டர் பாம்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிளஸ்டர் பாம்ப் அ நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படின்னா, ஒரு ஹியூஜ் மிசைல்ஸ்லயே உள்ள வந்து மைன்யூட்டான கிரெனேட்ஸ் வந்து நெறைய இருக்கும். ஒரு 40, 50 இல்ல அதுக்கும் மேல வந்து கிரெனேட்ஸ் வச்சிருப்பாங்க. அது அதோட டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணும்போது, டிட்டாச் ஆயி எல்லா இடத்துல அட் அ டைம் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகும். அந்த பாம்ப்ஸ்லாம் அப்படியே ஸ்கேட்டர் ஆயி ஒரே கிளஸ்டரா வெடிக்கும். ஸோ, இதனால வந்து டேமேஜ் அதிகமா வரும். நீங்க எந்த டார்கெட்டுக்கு எய்ம் பண்றீங்களோ, அந்த டார்கெட்ல பயங்கரமான டேமேஜ் வரும். ஸோ, அதனால தான் அந்த கிளஸ்டர் பாம்ப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, ஈரான் வந்து இஸ்ரேல் மேல இத பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல் அவங்களோட புதிய வெப்பனான பராக் மகான்ங்கிறத வந்து ஒரு வெப்பன பயன்படுத்தியிருக்காங்க. இந்த பராக்ங்கிற மிசைல் வந்து இந்தியா கிட்டயும் இருக்கு. பட் நம்ம வந்து இத சர்ஃபேஸ் டு ஏரா வந்து பயன்படுத்துனோம். நம்ம லேண்ட் பேஸ்டா வந்து யூஸ் பண்ணோம் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல. பட் இஸ்ரேல் வந்து ஃபர்ஸ்ட் டைமா இஸ்ரேலோட நேவல் ஃபோர்ஸ்ல வந்து இத பயன்படுத்தியிருக்காங்க. இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இதால வந்து ஏரியல் த்ரெட்ஸ 360 டிகிரி வந்து இதால சமாளிக்க முடியும். அதே மாதிரி யுஏவிஸ், அட்டாக் ஹெலிகாப்டர், அப்புறம் ஃபைட்டர் ஜெட் பிளேன். இந்த மாரி எந்த வகையான ஏரியல் த்ரெட்ஸ 360 டிகிரில சைமல்டேனியஸா வந்து இதால சமாளிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பராக் மகான்ங்கிறது அந்த ஹெப்ரூ லாங்குவேஜ்ல உங்களுக்கு என்ன மீனிங்னா, இது வந்து ஒரு லைட்னிங் ஷீல்ட். அதாவது ஒரு லைட்னிங் மாரி இருக்கும். இத அப்படியே ஷீல்ட் பண்ற மாரி. அதோட மீனிங் தான் இது. இத யாரு தயாரிச்சிருக்காங்கன்னா, நம்மளோட HALம், அவங்களோட ஸ்டேட் ஓன்டு கம்பெனி 2 பேரும் கொலாப் பண்ணி தான் இந்த பராக் சிஸ்டம தயாரிச்சிருக்காங்க. இது அவங்க பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, சார் 6ங்கிற ஒரு கார்வெட். ஒரு கார்வெட்னா அது வந்து ஒரு ஒரு நேவல் ஃப்ளீட் யூஸ் பண்றது. இட்ஸ் மோர் லைக் அட்டாக் ஷிப்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, ஷிப்ல வந்து 3 டைப்ஸ் தான் மெயினா யூஸ் பண்ணுவாங்க. +1 4 டைப்ஸு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்வெட், அப்புறம் டிஸ்ட்ராயர், ஏர்கிராஃப்ட் கேரியர், அப்புறம் சப்மரீன்ஸ். அதுக்கப்புறம் பெட்ரோல்ஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த 4 தான் வந்து மெயினா இருப்பாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த கார்வெட்ஸ். ஸோ இந்த கார்வெட்ஸ் அதுல மூலமா வந்து ஈரானோட ட்ரோன்ஸ வந்து இன்டர்செப்ட் பண்ணதா வந்து நியூஸ் வந்திருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் ஈரான் பக்கம் தரப்புல பார்த்தா இன்னொரு மேஜர் நியூஸ் வந்து இப்ப நான் ரீசென்ட்டா வந்து ஒரு டிப்ளமேட்ஸோட ஒரு வீடியோ பார்த்தேங்க. அவங்களோட சோர்சஸ் ஆஃப் நெறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அலி கமேனி அதாவது ஈரானோட சுப்ரீம் லீடர் ஈரான்லேருந்து வெளியில போயிட்டாரு, தப்பிச்சுட்டாருங்கிறத மாதிரி நெறைய ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. அதாவது இப்ப அவரு மாஸ்கோல தஞ்சம் அடைஞ்சிருக்காரு. அதனால தான் வந்து ரஷ்யா வந்து இந்த மீடியேட்டர் வேலைக்கு ரொம்ப வந்து புஷ் பண்றாங்க. ரொம்ப மீடியேஷன் நான் பண்ணி தரேன். அந்த மாரி விளாடிமிர் புட்டின் முன்னாடி வந்து பண்றதுக்கான காரணமே வந்து அலி கமேனி இப்ப மாஸ்கோல இருக்காரு. இப்போ ஈரான்ல வந்து கூடிய சீக்கிரத்தில வெகு விரைவில வந்து ஆட்சி மாற்றம் நடக்கும். ஸோ, இதனால வந்து ஒரு பெரிய ஒரு மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு கேயாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாரி நெறைய பேர் ஸ்பெகுலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ, அடுத்த வீடியோல யுஎஸ் அவங்களோட ஜியோ பாலிடிக்ஸ் அப்டேட்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ, அதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஜியோ பாலிடிக்ஸ் இல்ல பிசினஸ் ரிலேட்டட் நியூஸ் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம மிஸ்டர் கட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.